ஃபைனலாக சாப்டர் 10 ரிலீஸ் ஆகிடுச்சு. இதில் குராமா பற்றின பல சீக்ரெட்ஸை ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இருந்த பல டவுட்ஸ் இருக்கும்ல, அதை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். பட் குராமா பற்றின எல்லா டவுட்ஸுக்கும் இந்த வீடியோவில் ஒரு ஆன்சர் கொடுத்துட்றேன். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ண. அண்ட் நம்ம சேனல் வந்து ரீசெண்டாக 1K ரீச் பண்ணிருக்கு. தேங்க்யூ ஃபார் ஆல். அண்டு நம்ம சேனல் பேரில் இன்ஸ்டாகிராம் ஐடி கூட இருக்குது, கீழே மென்ஷன் பண்ணுறேன். முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மசாஷி கிஷிமோட்டோங்கிறவனுக்கு எப்படி இந்த ஐடியா வச்சுன்னு தெரில. ஏன்னா செத்தவனுக்கு எல்லாரையும் டீலில் வர்றதான் எனக்கு பொழப்பு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா குராமா திரும்ப கொண்டு வந்திருக்கான். ஐயோ மரியாதைலாம் பேசுகிறேன். வெல்டனுங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது குராமா தானே இல்லை வேறு எதுவுமானு பார்த்தோம்னா குராமா தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது குராமா தான், வேறு எந்த ஒரு பீஸ்ட்டுமே வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. குராமாங்கிறது குராமாவே கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு, நான் குராமா தான் அப்படிங்கிறது. இந்த இடத்துல குராமா கன்ஃபார்ம் ரிட்டர்ன் வந்துச்சு. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம அடுத்து இதுக்கு போகலாமா? இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா? இதில் நம்ம பார்க்க வேண்டியது நியூ குராமா ஓல்டு குராமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது வந்து நியூ குராமா தான், ஆனால் ஓல்டு வெர்ஷனில் வந்திருக்கு. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா. அதாவது எப்படி சொல்றதுன்னா ஆள் புதுசு ஆனால் வந்தது பழசு. அதாவது குராமா கடைசியாக டெத் ஆனதுலேருந்து இப்போ ரீகேர் ஆயிருக்கு. அதாவது சொல்லப்போனால் நடுவில் நடந்த எந்த ஒரு மெமரிஸும் இருக்காது. இப்போ குராமாவோட எல்லா மெமரிஸுமே அதுக்கு இருக்கும். உண்மையை சொல்ல போனோம்னா குராமா எப்படி செத்துச்சோ அதே மாதிரி திரும்ப வராமல் புதுசாக பேர்ன் ஆகி வந்திருக்கு. ஆனால் பழைய மெமரிஸோட தான் இருக்குது. இது எப்படி வந்திருக்குங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லி இருந்தாலும் நான் இன்னொரு தடவை உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா டெயில் பீஸ்ட்டுங்கிறது டெக்னிக்கலாக எதுவுமே சாவாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்கராவால் கிரியேட் ஆனதுனால எதுவுமே இது வந்து இறப்புங்கிற ஒன்றே கிடையாது. எத்தனை தடவை செத்தாலும் திரும்ப வந்துடும். அதே மாதிரி தான் டெயில் பீஸ்ட் கூட திரும்ப வந்திருக்கும். இப்போ அதே டெக்னிக் மூலமாக தான் குராமா கூட திரும்ப வந்திருக்கு. இந்த குராமாவை சாப்டரில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக டெயில் பீஸ்ட் எல்லாமே சாவாது. நாங்கள் எத்தனை தடவை செத்தாலுமே சாக்கராவாக ஸ்ப்ளிட் அப் ஆயிரும், திரும்ப இன்னொரு இடத்துல ரீக்ரியேட் ஆகும். பட் உனக்குள்ளே எப்படி நான் வந்தேன்னு அது எனக்கே தெரில அப்படின்னு மாதிரி தான் சொல்லியிருக்கோம். பட் நம்ம குராமா எப்படி ஹீமாவரிக்குள்ளே வந்ததுங்கிறது ஒரு தெரியாத மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. அடுத்தடுத்த சாப்டர் வரையும் தான் ஓரளவுக்காக ரிவீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போதைக்கு நம்ம ஹீமாவரினால குராமாவோட சாக்கராவை யூஸ் பண்ண முடியுங்கிறதே கிளைமேக்ஸில் முடிச்சு தான் வச்சிருக்காங்க. ஹீமாவரிக்கும் ஒரு நல்ல அப்கிரேட் கொடுத்து வச்சிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா ஹீமாவரி நருட்டோட புள்ள தான். பருட்டோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் போது ஹீமாவரி அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கணும். அதனாலே குராமா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அடுத்தடுத்து போகும்போது தான் தெரியும் நம்ம குராமா இப்போதைக்கு என்ன ஆனாலும் ஹீமாவரியோட பவர் தூண்டி வருவதா இருக்கு. ஹீமாவுடைய பவர் வெளியே வந்ததுக்கப்புறம் குராமா செம்ம எக்ஸைட்மெண்ட்ல இருக்கு. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இடத்துல ஜூரா வெர்சஸ் ஹீமாவரிங்கிற ஒரு ஃபைட் வரப்போகுது. உண்மையிலே ஒரு தரமான ஃபைட்டா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்த சாப்டர் வரும்போது செம்மையா இருக்க போகுது. இது ஒரு அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஈனோஜன் இந்த இடத்துல செத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஜூரா வந்து ஒரு பெரிய டோனட்டே போட்டு விட்டுருக்காரு. இந்த இடத்துல நம்ம ஈனோஜன் பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் நம்ம ஹீமாவரியை மெயின்டைன் பண்றதுக்காக, அதாவது எப்படி சொல்லுவாருன்னா ஹீமாவரி அண்ட் ஈனோஜின் ஒரு லவ் சீன் வைக்கிறதுக்காக வேணா நம்ம ஈனோஜனை திரும்ப கொண்டு வரலாம். அப்போ என்னதான் நடக்குதுங்க அடுத்த சாப்டர் வரையில கண்டிப்பா தெரிய போகுது. இருந்தாலும் ஈனோஜின் இவ்வளோ பெரிய அடி வாங்கி பொழப்பாராங்கிறது டவுட் தான்.